ஆசரிப்பு கூடாரத்தில் 3 இருக்கு. வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஊழியக்காரங்கள 3 பேர் இருக்கிறாங்க. வெளிப்பிரகார ஊழியர்கள், பரிசுத்த ஸ்தல ஊழியர்கள், மகா பரிசுத்த ஸ்தல ஊழியர்கள். தேவன் கார் தருவாரு, பங்களா தருவாரு, வீடு தருவாரு. இதெல்லாம் ஃபெய்த்தோட கனெக்ட் பண்ணலாம். ஆனா மோஸ்ட் ஹோலி ஃபெய்த்ன்றது என்ன தெரியுமா? அதை ஒரே தரம் செய்து முடித்தார் என்பதில் உறுதிப்பட்டிருப்பதே மகா பரிசுத்தமான விசுவாசம். ஃப்ரீன்னா பினாயில குடிச்சிருவீங்களா? குடிக்கலாமா வேண்டாமான்றத ஃப்ரீ நிர்ணயிக்கல, உன் விருப்பம் தான் நிர்ணயிக்குது. தேவன் என்ன செய்யறாரு? ஃப்ரீடத்தை கொடுத்துட்டு விருப்பத்தை எடுத்துறாரு. எல்லாமே ஃப்ரீயா இருந்தாலும் எனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் நான் செய்ய மாட்டேன். ஆகையால் தேவன் விருப்பத்தை எடுத்து சுதந்திரத்தை கொடுக்கிறார். ஆமென். பென்னிகின்னே வந்துட்டாருங்க. வந்து ஏசுநாதர் கடவுளே இல்லை அப்படின்ட்டார். உடனே நீங்க எல்லாருமே கேட்காம இருந்துருவீங்களா? பென்னிகின்னா இருக்கட்டும், ரெய்னார்ட் பொங்கா இருக்கட்டும், யார் என்ன பேசினாலும் மக்கள் பகுத்துணர்வார்கள், மக்கள் ஆவியிலே நிர்ணயிப்பார்கள். ஏனென்றால் அந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். விசுவாசம் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து போதனைகளுக்குள் கடந்து வந்து இருக்கிறோம். ஒன்றை புரிஞ்சுக்காங்க, த அனாயிட்டிங் இஸ் த மேஜர் பார்ட் இன் டீச்சிங்ஸ். அது புரிஞ்சுக்கணும். அபிஷேகம் என்பது உங்கள்கிட்ட எப்போவுமே அதை அந்த ஏரியாவை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ விசுவாசம் என்கிற தலைப்பில் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருவோம். இன்றைக்கும் கூட உங்கள் மத்தியில் விசுவாசம் என்கிற தலைப்பில் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். வாசிப்போம். யூதா எழுதின பொதுவான நிருபம், ஒரு அதிகாரம் தான் அதில் இருக்குது. 20ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசித்து கொஞ்ச நேரம் நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், விசுவாசத்தின் மேல், எல்லாரும் சொல்லுங்க, மகா பரிசுத்தமான விசுவாசம். திரும்ப சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம் ஒன்று இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஆமென். வெளிப்பிரகாரம், அடுத்து பரிசுத்த ஸ்தலம், அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 3 இடங்கள் இருப்பது போல இங்கே பைபிள் சொல்லுது மகா பரிசுத்த விசுவாசம். அதை பற்றி அன்னைக்கு கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். அந்த மகா பரிசுத்த விசுவாசம்னா என்ன? அதில் எப்படி உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் இருந்து அனாயிட்டிங்க்குன்னு ஒரு தனியாக அது லைவ்லலாம் போகாது, ஜஸ்ட் ஃபார் அனாயிட்டிங் செஷன், அபிஷேக ஆராதனை கூட்டம்னு வாரத்தில் ஒரு மணி நேரம் அல்ல 1.5 மணி நேரம் ஏதாச்சும் செவ்வாய் அந்த மாதிரி டைமில் கூடி தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த அனாயிட்டிங்கு, ஹோலி ஸ்பிரிட்டோட மூவு, கிஃப்ட்ஸ் ஆப்ரேஷனு, இந்த மாதிரி ஏரியாக்குள்ளெல்லாம் போகிறோம். ஸோ அதனால் இது 1-2 மண்ணு மாதிரிலாம் மந்துன்னெலாம் என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. அனைவரும் அப்படியே நல்ல அனாயிட்டிங்கோடு என்ன செய்யணும், அமர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த இது ஏற்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் இந்த வேர்டுக்குள்ளே இருக்கிறவங்க அனாயிட்டிங்கை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது என்று தான் தமிழ்நாட்டில் எங்கேயும் நடக்காத விஷயங்கள் எல்லாம் இந்த 3 நாள் பாஸ்டர்ஸ் மீட்டில் நடந்துச்சு. ஏன்னா ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டில் போய் நீங்கள் ஒரு அல்லேலியா கூட சொல்ல வைக்க முடியாது. ஆனால் நம்ம அந்த 3 நாள் பாஸ்டர்ஸ் மீட்டில் இங்கே இருக்கிற மாதிரி 10 மடங்கு 100 மடங்கு உள்ள அனாயிட்டிங்கு, சவுண்டு, விசிலு, கைத்தட்டுறது, தேவன் பெரிய அளவில் இறங்கினார். ஆமேன். இவங்க நியூ ஜெனரேஷன்,
கர்த்தர் அடுத்த டீமை ஃபார்ம் பண்ணிட்டார். பழைய துருத்தியில் புது ரசம் பிடிக்காது. ஏன்னா அந்த துருத்தி வீக்காக இருக்கும். எப்படி இருக்கும்? வீக்காக இருக்கும், ஆடும், கடை அதில் போய் புது ரசத்தை ஊற்றுன அந்த ரசம் என்ன செய்யணும்? அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுமா? அந்த ரசம் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த பழம் துருத்தி என்ன செஞ்சிடும்? கிழிஞ்சிரும். நான் ட்ரௌசர் சொல்ல துருத்தி சொல்கிறேன், நீங்கள் அதை தப்பாக இன்டர்பிரேட் பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால சொல்கிறேன். அதான் சொல்லிட்டீங்களேன்றீங்களா? என்ன செய்யுது ட்ரௌஸ்டி? இந்த துருத்தி கிழிஞ்சிருது. இந்த ரெவலேஷனை கேட்க முடியாமல் ஹார்ட் அட்டாக் வருது. அநேகருக்கு வந்து இருதயம் படபடக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. பவுல் சொன்ன வசனம் நிறைவேறுது. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நாங்கள் மரண வாசனையாக இருக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவ வாசனையாக இருக்கிறோம். உன் செய்தி ஒருவனை தூங்க விடவில்லை என்றால் சரியான செய்தியை நீ சொல்லி இருக்கிறாய் என்று அர்த்தம். இவன் கலகம் விளைவிக்கிறான், முதல் நூற்றாண்டு நிறைவேறுது. இவன் தூஷணம் பண்ணுகிறான், முதல் நூற்றாண்டு நிறைவேறுகிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இரண்டாவது ஊழியர்களுக்கு நான் எடுத்த ஒரு விஷயத்தை டச் பண்ணிட்டு போறேன். முதல் நூற்றாண்டு பிரசங்கிகள் எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு எடுத்தேன். தைரியமாய் பிரசங்கித்தார்கள், தைரியமாய் பிரசங்கித்தார்கள், கலப்படமின்றி துப்புரவாய் பிரசங்கித்தார்கள். அவர்கள் ஜனங்களுக்கு பயப்படவில்லை. அவர்கள் சொன்ன வார்த்தை மனிதனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியமாயிருக்கிறது. அதுதான் பேதுரு சொன்னது, அதுதான் ஸ்தேவான் சொன்னது, அதுதான் பவுல் சொன்னது. காங்கிரிகேஷன் கைத்தட்டுக்கு அவன் போயிடுவானே, சப்போர்ட் பண்றேன் போயிடுவானே, அவன் பயப்படவே இல்லை. ராவா பேசினான், ராவா பேசினான். அவன் சொல்றான் துப்புரவாய் பேசினோம். பவுல் சொல்றாரு கலப்படம் இல்லாமல் பேசினோம். கிருபைதான் ஆனாலும் அப்படின்னா தண்ணியை கலந்துட்டாருன்னு அர்த்தம். கிருபைதான் டீல ஆமென் முடி. ஆமென். கலப்படம் பண்ணக்கூடாது, கிருபையும் கிரியையும் கலக்கக்கூடாது. பாவம் நிறைய பேர் ரெடியாக மெசேஜ் எடுத்து வச்சுருந்தா டவக்கு நீங்களுக்குள்ளே உடச்சி விட்டீங்க. கிருபையும் கிரியை என்ன செய்யக்கூடாது? கலந்தாலே கலப்பட உபதேசம். பவுல் சொல்றான் நாங்கள் அநேகரை போல கலப்படமாய் பிரசங்கியாமல் தேவனுடைய வார்த்தையை துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் பேசுகிறோம். இதுதான் பாஸ்டர் சொன்னேன், தைரியமா பேசு, குண்ட நடுவில் போடு. ஆமா, ஐயோ வெடிச்சிருமேன்னு தண்ணியில் முக்கி முக்கி பற்ற வைக்காத, அது வேஸ்ட், அது வேஸ்ட். நிறைய பெருந்தலைவர்கள் பயந்து விட்டார்கள். ஒரு மாதிரி பாலிஷ்டு ப்ரீச்சிங், பாலிஷ்டு டீச்சிங் வில் மேக் நத்திங். தேர் இஸ் நோ எஃபெக்ட். அதில் வந்து என்னவே இல்லை, ஒன்றுமே கிடையாது. அதனால தான் உலகம் அமைதியாக போயிட்டுருக்கு. நீ போடுற குண்டை சரியாக போட்டால் இன்னைக்கு தமிழ்நாடு உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்க கலவரம் என்னைக்கே நடந்திருக்கும். ஆமேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு சப்ஜெக்ட் ஓடிட்டு இருக்கு, பாவியானாரா பாவமானாரா. கையை தட்டு. கலவரத்திற்கு காரணம் மதுரை ஜஸ்டின் ராய். ஒரு எஃபெக்ட் வேர்ல்டு ஃபுல்லா வைப்ரேஷன் ஏற்படுத்தியிருக்கு. இதுதான்டா, இதுதான்டா ஊழியம். டக்குன்னு வைண்ட் அப் பண்ண முடியல பாருங்க. ஏன்னா வசன ஆதாரங்கள் இருக்கிறது, மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? ஒரு குட்டி போட்டா இப்படி குட்டியை போடணும், பன்னி குட்டி மாதிரி 20 குட்டியை போட்டு அந்த 50 பேர் சர்ச்சை அப்படியே இருக்கிறேன், ஒரு மாற்றம் இல்லை. அது எதுக்கு? ஒரு குட்டி போட்டாலும் சிங்க குட்டியை போடு. உலகம் முழுவதும் கலவரத்தில் இருக்குது. இப்ப இதுதான் பவுலின் ஊழியம். பவுல் நுழைஞ்சிட்டான்னா காங்கிரிகேஷன் ரெண்டா பிரிஞ்சிருமா. ரெண்டா பிரிஞ்சு சிலர் அவனை நல்லவன் என்றார்கள், சிலர் அவர் சொன்ன சரி என்றார்கள், சிலர் இல்லை இவன் தேவதூஷணம் சொல்லுக என்றார்கள். அப்பதான் பவுல் உள்ள இறங்கிட்டாருன்னு அர்த்தம். சார் இதுதான் சார், இதுதான் முதல் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் இப்படி தான் பேசினாங்க. இதைத்தான் ஊழியர்கள் சொன்னேன், போய் தைரியமா பேசு. உன்னை சுற்றி பொய்யான கூட்டத்தை என்ன செஞ்சுக்கிறாத,
வச்சுக்கிறாத. ஏன்னா நாளைக்கு நீ உண்மையை பேசும்போது இதில் பாதி கூட்டம் என்ன செய்யும்? கலையும். அதனால் முதல் பிரசங்கத்தில் இருந்தே குண்டை போட்டே வளர்த்து வா பிள்ளைகளை. ஆமேன். இடி தாங்கிகளே வளர்த்து கொண்டு வா. அப்போ தான் 500 பேர் இருந்தாலும் தைரியமாக பேச முடியும். ஏன்னா 1000 பேசியிருப்பாங்க, ஒரு ஆத்மா கூட வெளியே போயிருக்காது. ஏன்னா இது ஆரோக்கியமான கூட்டம். ஆனால் போலித்தனமான கூட்டத்தை உருவாக்கி அங்கே போய் திடீர்னு சத்தியத்தை பேசுனேன்னு வச்சுக்க, போலிலாம் ஓடிடும். அதனால் தொடக்கத்துல இருந்தே நீ ராவாவே பேசி பழகினா உன்கிட்ட சேர்றது ஃபுல்லாக ஒரிஜினலாக சேரும். இல்லையா சொல்லுங்க. சொல்லி கொடுத்தேன், பாஸ்டர்ஸ்ட்டு சொன்னேன், ஷேர் பண்ணிட்டேன். சொல்லி கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது, பெரிய வார்த்தை. அன்பை பேசுங்க, சபையில் மன்னிப்பை பேசுங்க. நாளைக்கு உன்னை குறித்து மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் உன் மக்களை நீ மன்னிக்க சொல்லி பழகி இருக்கிறனால ஈஸியாக உன்னை மன்னிப்பான். என் மக்களை 17 வருஷம் நான் அப்படி தான் வளர்த்துருக்கிறேன். நான் நல்லவன் என்று என் ஜனங்கள் என்னை அப்படியே கோயில் கட்டிலாம் கும்பிடலை. நான் அவர்களுக்கு மன்னிப்பை சொல்லி கொடுத்துருக்கிறேன், அவர்களுக்கு அன்பை சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆகையால் அவர்களை நான் மன்னிக்கிறது போல அவர்கள் என்னை மன்னிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இங்கே ஒன்றும் ஆட்டவே முடியாது. ஏன்னா திஸ் காங்கிரிகேஷன் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் பர்ஃபெக்ஷன், இட் இஸ் பேஸ்ட் ஆன் அஃபெக்ஷன். ஆமென். லவ், ஃபர்கிவ்னஸ், அதில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இது பாஸ்டர் சீஷன் என்கிற உறவு அல்ல, இது தகப்பன் பிள்ளை என்கிற உறவில் வளர்ந்தது. ஆமாம். நீ உங்கள் பாஸ்டர் அங்கனக்குள்ளே மயங்கி கிடக்கிற, ரோட்டில் தண்ணியை போட்டு உருண்டு கிடக்கிறாருன்னு சொன்னாலும் எங்கள் பிள்ளைய தண்ணியை தெளித்து விட்டு எழுப்பி உட்கார வச்சு அப்படி தாண்ட நான் வளர்த்துருக்கிறேன். ஆனால் நீ போய் நின்ன பக்கத்தில் ஒருத்தன் புகை விட்டான், உன் முன்னாடி புகை மட்டும் போகட்டும், உன்னை பாஸ்டர் இல்லை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா உன் பிள்ளைக்கு நீ நியாய தீர்ப்பை சொல்லி கொடுத்துருக்குற, என் பிள்ளைக்கு நான் மன்னிப்பை சொல்லி கொடுத்துருக்குறேன். கையை தட்டுங்க வருது அவருக்கு. ஆமென், ஆமென். சபையை சரியாய் வளருங்கள். உங்களை சூப்பர் ஹீரோவா காட்டாதீங்க, நான் வானத்திலிருந்து இறங்கினேன்னு காட்டாதீங்க. யதார்த்தமா இருங்கள். டாக்டர் சொல்லாத, சகோதரன் சொல்லு. சகோதரன் சொல்ற வரைக்கும் நீ சேஃபான இடத்துல இருக்கிற. பிரதர் டி ஜஸ்டின் அங்கனுக்குள்ளே நீ இல்லை. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நீங்கள் சரியான இடத்தில் இருக்கிறீர்கள். மோசையோட சீனாய் மலைக்கில் இல்லை, நீங்க ரத்தம் வடிந்து நேசிக்கிற கல்வாரி மலைக்கில் இருக்கிறீர்கள். பிசாசு யாரையும் குறை சொல்ல முடியாது. Where there is forgiveness, where there is God's love, sin is powerless. அங்கே பாவம் வல்லமை இழந்திருக்கிறது. தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் சொல்லுங்க, அன்புலே பிள்ளைகளை வளங்க. அங்கே பாவம் வல்லமை இழந்து விடுகிறது. ஆமாம். நீங்கள் அப்படியே சீனாய் மலை ஏரியாவுக்குள்ளே வராதிங்க. அதான் எடுத்தேன், ஹோலினஸ் அண்ட் லவ், பாஸ்டர்ஸுக்கு எடுத்தேன். ஹோலினஸ்ன்ற ஊருக்கு போனீங்கன்னா அன்பே இருக்காது. ஹோலினஸ் அதிகமாக பேசுகிற மதங்கள் உங்களுக்கு தெரியும், கழுத்து இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பரிசுத்தம் தான் முக்கியம். ஆனால் அன்பு இருக்கிற ஊருக்கு போனீங்கன்னா அங்கே பரிசுத்தம் இருக்கும். ஆமென்னு சொல்லுங்கள். ஏன்னா அன்பு பொல்லாங்கு செய்யாது, அன்பு அயோக்கியமானதை. கையை தட்டுங்க வருது அவருக்கு. ஆமென், ஆமென். ஸோ லவ்வுக்குள்ளே ஹோலினஸ் இருக்கும், ஆனால் ஹோலினஸ்க்குள்ளே லவ் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டில் முதல் நூற்றாண்டில் இருந்த ஊழியர்கள், அதை பற்றி 3 CD பேசியிருக்கிறேன். ஊழியர்கள் பரிசுத்தத்தை மேலே வைக்கலாம். ஆமாம், இது திடப்படுத்திக்காங்க. அன்பை தான் மேலே வச்சாங்க, அன்பை தான் மேலே வச்சாங்க. அன்பு என்கிற ஒரே வார்த்தையில் அத்தனையும் நிறைவேறுகிறது. நீ அன்பிலே மூவ் ஆகு, அதான் சொல்லிக் கொடுத்தேன். பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தமாகுதல் என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுத்தேன். நீதிமானை கொலை செய்கிறதுனா என்னன்னு சொல்லிக் கொடுத்தேன். ஒரு குழந்தை வளர்கிறதுக்குள்ளே அதை கொன்றுறதுனா என்னன்னு சொல்லிக் கொடுத்தேன் என்பதை குறித்து ஷேர் பண்ணோம். அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றனால அந்த ஹிண்டெல்லாம் நான் சொல்லிட்டு போகிறேன். ஒரு குழந்தை வளர்வதுக்குள்ளே கொன்றுடலாம். யாக்கோபு சொல்கிறான், நீதிமான்களை நீங்கள் கொலை செய்தீர்கள். அவன் நாளைக்கு பரிசுத்தவன் ஆக போகிறான், இன்றைக்கே கொன்றுறது அவனை. அவன் அவ்வளோதான். சவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஸ்தேவானை கொல்லும்போது சவுலை கர்த்தர் கொண்டிருந்தார்னு வச்சுக்கோங்களேன். பாவியை கொண்டாரா, நீதிமானை கொண்டாரா? அவர் தெளிவாக இருந்தார். கையை தட்டுங்க. ஒரு நீதிமானை கொன்றக்கூடாது.
ஏன்னா இவனால் நாளைக்கு புதிய ஏற்பாடு வரும்போது நேற்று நைட்டு நான் யோசிச்சுட்டே வந்தேன். ஒரே ஒரு ஆள் பவுலை வச்சு இந்த உலகத்தையே ஒரு பயங்கரமான வைப்ரேஷனுக்குள்ள கொண்டு போயிட்டார் கர்த்தர். இன்னைக்கு ஃபுல்லாக அந்த பைபிள் தானேங்க. ஒரு 4 பேர் 5 பேர் தானேங்க. எத்தனையோ பேர் வேலை பார்த்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் ஒரு 5 பேரை வச்சு உலகத்தையே இந்த புத்தகத்தை எழுதி கலக்கிட்டாரு பாருங்க தேவன். அந்த ஒரு ஆளாக நீங்களும் நானும் இருந்தா தேவனால் எவ்வளவு பண்ண முடியும் பாருங்க. எதுக்காக இந்த உலகத்துக்கு பயப்படணும்? இன்னும் மனுஷன் சுயத்துக்கு சாகாதனால தாங்க பயப்படுறான். ஆனால் சத்தியத்துக்காக பைபிள் சொல்லுது, இந்த விசுவாசத்திற்காக போராடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஸோ தைரியமாய் பிரசங்கிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம். எதற்காக பயப்பட வேண்டும்? காணிக்கைக்காகவா? கூட்டத்திற்காகவா? புகழுக்காகவா? பேருக்காகவா? எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக எதையும் இழப்பதற்கு தயாராக நீங்கள் இருக்கணும். சரியாக ஆரோக்கியமான கூட்டத்தினை வளர்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சபைகள் அப்படி எத்தனையோ சபைகள் உடைஞ்சிருக்கு. எத்தனையோ சபைகள் பாஸ்டர்ஸை குறை சொல்லியிருக்கு, டிசப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த பாஸ்டர் தொடக்கத்திலேருந்தே தன்னை ஒரு சூப்பர் ஹீரோவாகவே காட்டியிருப்பார். ஈஷி பரபரபரபான்னு இறங்கும் போதே அப்படி தான் இறங்குறது, ஐயா ஐயான்னு. ஆனால் என்னைக்கு எலியா என்பவன் பைபிள் அழகாக சொல்லுது, நம்மை போல் பாடுள்ள மனுஷன், ஜஸ்ட் லைக் அஸ். அந்த மனநிலையை ஒரு பாஸ்ட் ஒரு சபை ஊழியனுக்கு தரணும். எங்கள் அண்ணன்டா அந்த இடத்துல நிற்கணும். ஆமாம், எங்கள் பாஸ்டர்ரா அது வரவே கூடாது. எங்கள் அண்ணன்டா அங்கனக்குள்ள இல்லை. ரபி என்று நீங்கள் அழைக்கப்படாதிருங்கள். ஒருத்தர் சண்டை போடுறாரு, என்ன எப்படி நீ பிரதர்ன்னு சொல்லலாம், பாஸ்டர்னு சொல்லு. என்ன கருத்து? ஆஃபீஸுக்கு ஃபோனை போட்டு ஒருத்தர் மிரட்டியிருக்காரு. ஆனால் வந்து ஊருப்பட்ட உபதேசம் பேசுறது. ஆனால் ஃபோனை போட்டு என்ன பாஸ்டர்னு சொல்லு. உலகத்துக்கு சாகிறது வேற, பாவத்துக்கு மரிக்கிறது வேற, சுயத்துக்கு மரிக்கிறது வேற. ஒருத்தன் உலகத்துக்கு மறிச்சும் சுயத்துக்கு மறிக்காமல் இருக்கலாம். ஒருத்தன் பாவத்துக்கு மறிச்சும் சுயத்துக்கு மறிக்காமல் இருக்கலாம். பாவத்துக்கு மறிப்பது இது உலகத்துக்கு மறிப்பது, இது எல்லாவற்றுக்கும் மேலே சுயத்துக்கு மறிப்பது. பாவமே செய்யாமல் ஒருத்தர் சுயத்தில் நிற்கலாம் சார். சுயம் இருக்கும், உள்ள சுயம் உள்ள இருக்கும். தட்டி பாருங்க, சீருவாய். அதான் தாவி சொல்றான், நானும் ஒரு புழுன்றான். புழு என்ன செய்யும்னா, மிதிச்சா கூட மிதி வாங்கிட்டு யாரா மிதிச்சேன்னு இப்படி திரும்பியே பார்க்காதான். கையை தட்டுங்க, திரும்பி கூட பார்க்காது. மிதிச்சுட்டு மிதியை வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். பாம்பை மிதிச்சு பாருங்க, கொஞ்ச நேரத்தில் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிடும். இவங்கெல்லாம் லைட்டாக தட்டி பாருங்களேன், அப்படியே உள்ளேருந்து சுயம் வெளியே வரும். நீங்கள் சார் இந்த மாதிரிலாம் வந்து உங்களை வந்து ஹெல்த்தியாக கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிறீங்க, இந்த மாதிரி உங்களை விமர்சிக்கிறவங்களையும் பதில் நீங்கள் விமர்சிக்க மாட்டேன்றீங்கன்னா, நானும் ஒரு புழு. ஆமேன். ஆமாம், மிதிச்சுக்க போய்க்க, நான் பாட்டுக்கு போய்க்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஓகே, லெட்ஸ் கம் டு த சப்ஜெக்ட், நாட் பாயிண்ட்டு. ஏன்னா ஏற்கனவே பாயிண்ட்ல தான் இருக்கிறோம். வாசிப்போம் திரும்ப அந்த வசனத்தை. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. மகா பரிசுத்தமான விசுவாசம். ஆசரிப்பு கூடாரத்தில் 3 இருக்கு. வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஊழியக்காரங்கள 3 பேர் இருக்கிறாங்க. வெளிப்பிரகார ஊழியர்கள், பரிசுத்த ஸ்தல ஊழியர்கள், மகா பரிசுத்த ஊழியர்கள். என்ன சட்டை போட்டிருக்க நீ, என்ன பனியன் போட்டிருக்க நீ, அடுத்து என்னமோ வருது, வேணாம் பட்டுக்கிறேன், என்ன ஷூ போட்டிருக்க நீ. இவங்களாம் எந்த ஊழியக்காரர்கள்? டக்கு நீங்களா சொல்லுங்க பார்ப்போம். வெளிப்பிரகார ஊழியக்காரர்கள்.
வெளியிலே பிரசங்கிக்கிறது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த வெளிப்பிரகார ஊழியக்காரங்க இருந்தாங்க. என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிற நீ? வெளிப்பிரகாரம்னா வந்து பியூன்னா வெளியில் நிற்பார். ஒரு ஆஃபீஸுக்கு போன உடனே யார் நிற்பா சொல்லுங்கள்? பியூன் தான் நிற்பார். உடனே அவர் தான் முக்கியமான ஆளா? இல்லை, அதை விட முக்கியமானவங்க எங்கே இருப்பாங்க? மெயின் ஹாலில் இருப்பாங்க. கிளர்க்கு, கேஷியர், இவங்கெல்லாம். அதை விட முக்கியமான மேனேஜரு கையை தட்டு உள்ளே போ. அப்போ ட்ரெஸ்ஸை மாற்று, கம்மலை மாற்று, டோலாக்கை மாற்று, அப்புறம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா ஃபோட்டோவை மாற்று, அடுத்துக்கு டிவியை மாற்று. இப்படி வெளியில் தெரிகிறதையா பார்த்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. இது என்ன ஊழியக்காரங்க? வெளிப்பிரகார ஊழியக்காரர்கள், பியூன்ஸ், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ். ஆனால் இருதயத்தை மாற்ற வேண்டும், மனதை மாற்ற வேண்டும். உள்ளான அழகு, உள்ளான பூரணம், உள்ளான கேரக்டர் மோல்டிங், பிலீவிங் காட்ஸ் வேர்ட் இன் அவர் ஹார்ட். இருதயத்திலே விசுவாசித்தால், விசுவாசத்தை குறித்தும் உள்ளான அந்த நம்பிக்கை குறித்தும் பிரசங்கம் பண்ணுகிற பிரீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க பரிசுத்த ஸ்தலத்தின் ஊழியக்காரர்கள். தேவ கிருபை. நம்ம முந்தின ஜென்ரேஷனில் எத்தனையோ பேர் வெளியரங்க வெளிப்பிரகார ஊழியக்காரங்களாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபெய்த் டீச்சர்ஸ் வந்தாங்க. யாரு சொல்லுங்க? ஃபெய்த் டீச்சர்ஸ். அந்த காலத்தில் இந்த ஃபெய்த் டீச்சர்ஸ்னால இருதயத்து பரிசுத்த ஊழியக்காரங்க என்னன்னா, இருதயத்தில் விசுவாசித்தால். அவங்க சரீரத்தை பற்றியே பேச மாட்டாங்க. சரீரத்தை பற்றி பேசின குரூப் வேற. பொடி போடாத, அது பண்ணாத, இது பண்ணாத, அதுக்கெல்லாம் அப்படியே ஓஞ்சு பென்ஷன் வாங்கி ஒதுங்கினப்ப அடுத்து உள்ள இவங்க வராங்க கும்முன்னு. இது யாருன்னா, இருதயத்தில் விசுவாசித்தால். ஹார்ட் முக்கியம், ஹார்ட் முக்கியம். ஃபெய்த் டீச்சர்ஸ். இந்த ஃபெய்த்ன்ற வேர்டு, விசுவாசம்ன்ற வார்த்தையை கேட்ட உடனே உலகம் எங்களும் பிசாசு அப்படியே கலஞ்சான். ஃபெய்த் டீச்சரா அவன் துருபதேசக்காரன், விசுவாசம் பேசுறானா செழிப்பின் உபதேசி, அவனுக்கு கொல்லுங்கடா, அவங்களுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் கூட்டத்துக்கு போகாதீங்க. இதே தமிழ்நாட்டில் ஜஸ்டின் பிரபானோட பிரீச்சிங்க்கு தமிழ்நாட்டின் 90% சபைகள் எழுந்து நின்றது, எதிர்த்து நின்றது. அவர் கூட்டத்துக்கு போக அனுப்பாது. 1980 தலைமை பீக்கில் நின்றுகிட்டு இருக்கான். எதிர்த்து நின்றார்கள். சாரி, இவங்கெல்லாம் கூடி வந்து என்ன செய்ய முடிவெடுத்தார்கள், ஜஸ்டின் பிரபானதுக்கு போகக்கூடாதுன்னு. இந்த ஜஸ்டின் பேர் இருக்கையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி விவகாரமான ஆளாக தான் இருப்பாங்க போல. என் அன்புக்குரியவர்களே, ஃபெய்த்தின் பேரை கேட்டவொன்னே இதே பெருசுக்கு தான் கலங்கிச்சுங்க. ஏன்னா ஆவிங்க என்னது, சத்தமாக சொல்லுங்க, ஆவி கலையும், கலைஞ்சு அப்படியே கலவரத்தை ஏற்படுத்தும். ஆனால் தேவனும் பிடிவாதம் நின்னார். கையை தட்டுங்க. என் பிள்ளைகளை விசுவாசத்தின் மூலமாக செழிப்பிற்குள்ளாய் நான் கொண்டு வருவேன். அப்புறம் தான் அப்படியே ஸ்டேஜில் ஜிப்பா ஃபுல்லாக அப்படியே கோட்டா மாறிச்சு. கையை தட்டு. குடிசை ஃபுல்லாக பில்டிங்காக மாறிச்சு. இந்த பெருமையெல்லாம் தேவனுக்கு அடுத்து ஃபெய்த் டீச்சருக்கு தாங்க சார். இந்த காலத்தில் இந்த ஃபெய்த் டீச்சர்ஸை சார் இன்னைக்கும் ஃபெய்த்து பேசாதவங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஃபெய்த்துன்னு சொன்னப்போ அவ்வளோ கலைஞ்சாங்க. கிறிஸ்டியன் ரிலிஜன் இதுக்கு எதிர்த்து நின்றுச்சு. ஆனால் தேவன் ஜெயித்தார். இப்போ விசுவாசம் பேசினா யாரும் கலைய மாட்டாங்க. இப்போ அடுத்து கிருபை அப்படின்னு ஒன்று கலையுது. ஏய் என்னது பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வர நீ? எதுக்கெல்லாம் பிசாசு கலைகிறானோ அதெல்லாம் பவர்ஃபுல்லான சப்ஜெக்ட்னு அர்த்தம். அந்த சப்ஜெக்ட் உன் வாழ்க்கையை தலைகீழா மாற்றி தேவனோடு நெருங்கிய உறவுக்குள் கொண்டு வரப்போகிறது என்று அர்த்தம். ஆமேன், ஆமேன். அதை நீ புரிஞ்சுக்கணும். எதிர்ப்பு தான் சொன்னால், எனக்கு இங்கே எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது என்றாலும் அனுகூலமான கதவுகள் எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறதுனா. தமிழில் தப்பாக இருக்குது, ஆங்கிலத்தில் கரெக்டாக இருக்குது. தமிழில் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கு, எதிர்ப்பும் பலமாக இருக்குன்றிருக்கு. ஆனால் உன்னைக்கு அவன் சொன்னது எதிர்ப்பு பலமாக இருந்தாலும் கதவும் வலுவாக திறக்குதுறான்னுக்கிட்டான். என் அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் அதுதான் ஃபினிஷ்டு ஒர்க். ஃபெய்த்து ஆசாரியன் பேசுவான். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியன் பேசுவான். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனே இடைபடுவார். அங்கே அமைதியாக இருக்கும். கிரேஸ்ன்றது
நீயும் நானும் செய்கிறது கிடையாது, தேவன் மட்டும் செய்கிறது. நான் நம்புகிறேன் இப்போ நம்ம மகா பரிசுத்தத்துக்குள்ளே என்ட்ராக இருக்கிறோம்னு நம்புகிறேன். கரங்களை தேடி கர்த்தரை சொல்லுவோம். த கம்ப்ளீட் ஒர்க்கு